சிஸ்டர் 2 டீ. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாய். ஹலோ ப்ரோ, சாரி ப்ரோ, ராங்க பண்ணிட்டேன். ஹலோ ஓ சாரி ப்ரோ, ராங்க புக் பண்ணிட்டேன். 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும்போது. ஹலோ ஆமாம் ப்ரோ, ரேப்பிடோ தான் புக் பண்ணேன். ஸ்டேஷனுக்கு வெளில நிற்கிறேன், சீக்கிரம் வரீங்களா? வாங்க சார், உட்காருங்க. ட்ராப்புங்க சார். மின்னகர். ஓகே சார். ஆமாம் சார், என்ன வேலையாக வந்திருக்கீங்க? எந்த ஊர் நீங்கள்? நேட்டிவ் அரியலூர் தான் ப்ரோ. பெங்களூர்லேருந்து கல்யாணத்துக்கு இன்விடேஷன் வைக்க வந்திருக்கேன். ஓ, நேட்டிவ் எங்கேயா? ஆமாம், பெங்களூர் போய் எத்தனை வருஷம் ஆச்சு? நான் போய் ஒரு 8-9 வருஷம் ஆச்சு ப்ரோ. சார் கொஞ்சம் கோச்சுக்காதீங்க, டேஷ்போர்டில் பர்ஸ் மட்டும் எடுத்து கொடுங்களேன். நோ ப்ராப்ளம். சார் தேங்க்யூ சார். சார் என்ன ஊர் சரக்கு சார் இது? பிங்க் அவுட்கா ப்ரோ, பெங்களூர்லேருந்து வாங்கினது. என்ன சார் சரக்கு நல்லா ஃபிகர் மாதிரி கிசாவாகுது. ஃப்ரெண்டுக்காக வாங்கினது. அவனும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டான். எனக்கும் குடிக்கிற பழக்கம் இல்லை. நீங்கள் இந்த சரக்கு வாங்கிக்கிறீங்களா? சார் 2 நாள்னு சொல்கிறீங்க, நாளைக்கு நானே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ரேட்டில் அப்புறம் பேசிக்கலாம். சரக்கு மட்டும் பாதி ரேட்டு கொடுத்துருங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ, அங்கே தான் ட்ராப்பு, ஸ்டாப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன், கால் எடுங்க, நான் இங்கே வந்துடுறேன். The number you are trying to call is currently not reachable. Please try again later. ஏன் ஃபோன் போகல? நேற்று காலில் பிக்கப் பண்ண வரேன்னு சொன்னார். சார் ஒரு ஹெல்ப்பு. சொல்லுங்க தம்பி. அர்ஜென்ட்டாக ஒரு இடத்துல ட்ராப் சரி தம்பி. பண்ணணும். அண்ணா, பஸ் ஸ்டாண்ட் போய்ட்டு லெஃப்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஈபி போய் ரைட் எடுத்துக்கோங்க. அண்ணா இந்த ரைட். இந்த மாதிரி இடத்துக்கு ஏன் தம்பி என்னை கூப்பிட்டு வந்திருக்கீங்க? ஐயா ஒரு அழகான அப்பா அம்மா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தையே இல்லை. ஏறாத கோயில் இல்லை, போகாத ஹாஸ்பிட்டல் இல்லை. ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகான குழந்தை பிறந்துச்சு. அவங்க அந்த குழந்தைய அவ்வளோ அன்பாக பாசம் காட்டி நேசம் காட்டி வளர்த்தாங்க. அந்த குழந்தையும் அவங்க அப்பா மேலே நல்லா பாசமாக வளர்ந்துச்சு. நல்லா படித்தா ஒரு நல்ல இடத்துக்கு வேலைக்கு போனான். ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு கொஞ்சம் லேட்டாக ரிட்டர்ன் வரும்போது ஒரு 3 நாய்ங்க அந்த பொண்ணை துன்புறுத்தி கொண்டுட்டானுங்க. ஆனால் அவங்கள எந்த ஆண்டவனும் யாரும் தண்டிக்க முடியல. ஆனால் நம்ம நம்புகிற ஒரு ஆண்டவன் அவங்களில் 2 பேரை தண்டிச்சிட்டான். அதில் ஒரு கணக்கு இன்னும் மிச்சம் இருக்குது. அதை முடிக்க தான் நான் இங்கே வந்தேன். அந்த 2 பேரை கொன்னதுக்கப்புறம் 3ஆவது ஆள் இங்கே தான் கேப் ஓட்டிகிட்ருக்கான்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அவன் கேபை புக் பண்ணணும் தான் நான் கேபை கேன்சல் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் நினச்ச மாதிரியே அவன் வந்தான். அவன் கூட ட்ராவல் பண்ணேன்.
அவன் வீக்னஸ் எதுன்னு தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் வீக்னஸ் பாயிண்ட் தெரிய வந்துச்சு. அதை வச்சு அவனை முடக்கினேன். அவனை முடிக்கிறதுக்கு அந்த குழந்தை எனக்கு தெரிஞ்சவன் குழந்தையாக தான் இருக்கணுமா, இல்லை என் குழந்தையாக தான் இருக்கணுமா? அது யார் குழந்தையாக இருந்தாலும் தப்புன்னா தட்டி கேட்க நான் வருவேன். இன்னுமா ஐயா என்னை யாருன்னு தெரியல? இன்னும் எத்தனை வாட்டிடா, இன்னும் எத்தனை பொண்ணுங்களா, இன்னும் எத்தனை பேருடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? நீங்களாம் திருந்த மாட்டீங்கடா, திருந்த மாட்டீங்க. நீங்களாம் திருந்தவும் மாட்டீங்க, உங்களை விடவும் கூடாது. வருவேன்டா, இன்னும் எத்தனை பேர் மேலே கையை வச்சாலும் நான் வருவேன்டா. ஓ, போய் மேலே இருக்க 2 பேர்ட்டையும் சொல்லு, உங்களை கொன்னவன் தான் என்னையும் கொன்னான், இன்னும் நம்மளை மாதிரி எல்லாரையும் கொல்ல போகிறான்னு.